விஷ்ணுடைய பிரம்மாதுண்டி பிரம்மாவிலே ஆகி ஆகாயத்தில் வாயுண்டி வாயுடைய அக்கடி எப்போதுண்டி அப்போடைய விருதி உண்டி புரிதி வழியாக ஒன்றி அன்னத்தில் வளர்க்கூடிய தேவ நர மிருக பட்சி தாவரம் ஊர்வன நீர் வாழ்வன சொல்லக்கூடிய 4 வகையினி 70 ஓட்டம் 84 ஜீவனை செய்ய முடியக்கூடிய காலத்திலே இந்த காலத்திலே வருங்காலத்திலே மூலத்திலே மூலத்திலே பிரமன் தன்னிருந்து வாசி முடிக்கிறார் பிண்டு மடிக்கிறார் என்று படைப்புக்கு அதிபதியாக விளக்கக்கூடிய இடதொன்றை பிரமனை வணங்கி ஆகிய கலைகள் 64 ஏய உணர்வுக்கும் நம்மை தூய விற்பனை என் உள்ளத்திற்கு வாராட்ட கல்விக்கரசி எனதாய் கைகாணி கந்தரித்து நெகிழ நடுவோ சோதனையும் அத்தாணி சேவும் கையரை காயும் கழுத்துக்கு புனோடு காத்து கொள்ளவும் மெயில நடுவோ சாமம் வந்து என்னை வெளியூராக்கு வளவிடனாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு ஒருவனை காக்கும் குரலாகிய இடதவாற்றன் பரதாமணிக்கு வழங்கி 11 கோடிகள் மின் மைந்தொழு வில்வம் கதிரை விழுப்புச்சுங்கள் கரையும் உதவி நல்வார் பாண்டமும்பை நான் மலரா நீங்காது நிற்குட நல்லோர் நஞ்சம் என்ற செல்வத்திற்கு அவளுக்குரிய இடதுபாட்டி மகாலட்சுமி கருந்தரித்து தோருடைய செவியன் வழியாக காடுடைய சுடலை பூசியன் என் உள்ளம் கவர்கள் ஏழைய மலரான் நான் உன்னை பணிந்தே அருள் செய்து வீழைய பிரம்மா அப்புறம் மெவிய பொம்மான் பண்ண ஒன்று என்று அந்த மும்முட்டியில் முதல் முட்டியாக கூடிய அந்த நெருங்குடி கைலாசானை கந்தரித்து துணையும் தொழுமையும் பெற்ற தாயும் சுருதியை மணியும் குழந்தை மதி கொண்ட வேறு மலர் பூமணியும் கருப்பு சிலையும் என்பா சங்கசமும் கையில் அணையும் தீர்ப்பு சுந்தரையாவது அருளுமே என்று அந்த ஆதிபராசக்தியை கண்டறித்து அனைவரும் விளாசி பெற்று ஆகாய மார்க்க வகை இந்த ஊடகம் வந்துள்ளேன். காரணம், ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்கினாலோ ஒரு கலகம் செய்யாவிட்டாலோ எனது சிரசாகப்பட்டது 1000 என்று எனது தட்சமிஜாவாபதி கொடுத்த சாபத்தின்படி கழகத்தை தேடி அறிந்து கொண்டிருக்கேன். கழகம் கிடைக்கும் என்று பார்த்தால் யாரை வணங்கும் என்று பார்த்தால் திகர சக்கர சமூகம் வைந்துள்ளார். சகர சக்கர தாமரை நாயகன், அகர சக்கர வெண்மணி ஆவுரை, விகர சக்கர மெய்ப்பதும் போற்றுவோம் என்று அந்த மணி முதலில் வணங்க வேண்டும் என்று பார்த்தால்
ரெண்டுதானே ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் கணபதியே காரியங்கள் கணபதியே சிவனார் மகனே குமரியே சிவனார் மகனே குமரியே காரியங்கள் கணபதியே அன்னையின் வடிவாக அடம்பிடித்தாய் அப்பனே உலகெங்கு அன்னையின் வடிவாக அடம்பிடித்தாய் அப்பனே உலகெங்கு புகழ் படைத்தாய் நம்பிக்கு உடல் இருந்து அருகை நட தம்பிக்கு உடன் இருந்து பள்ளியில் மனம் முடித்தாய் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே உணர்ந்தீங்க காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே வடிவாகி அகத்திய காக்கையின் உருவாக அகத்திய நமக்காய் கமண்டலம் தனை சாய்த்து காவிரி ஓடிருக்கிறாய் உலகது காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே உடனே சிவனார் மகனே உடனே கணபதியே கையெட்டிய ஒரு மூவருக்கு நால்வருக்கு நெஞ்சாதவனுமான நன்றி. அது மட்டுமன்றி பாடும் தெளியனும் பாகம் பருப்பும் இவை நானும் கடந்தோருக்கு நாந்தவேன் கோலத்தை துங்க கரிமத்த தூவனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தர என்ற அந்த விநாயகப்பிரமணி வணங்கிட்ட போதிலும் வேறு யாரை வணங்க பார்த்தால் ஆத்தாளை அபிராம வெள்ளி அங்கமல முத்தாளை மாதளம் நிறுத்த என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்தாளை வணங்க என்று பார்த்தாள் கருணை உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகின்றார் கருணாக உருவெடுத்து கருமாறி அருகின்றாய் மயிலையிலே முண்டகே கண்ணியம்மா
தண்ணீர் இயற்கை, வானம் இயற்கை, வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் இயற்கை, மலை இயற்கை, மலையிலும் தெரியும் பசுமை இயற்கை, காற்று இயற்கை, காற்றால் வாழும் உயிர் இயற்கை, பூ இயற்கை, பூ வீசும் வாசம் இயற்கை, அழகு இயற்கை, அழகு இன்றென்றும் குறையாத இயற்கை. அப்பேற்பட்ட இயற்கை எழுந்து காணப்படும் இந்த அழகு அழகு சொறி விருதை வர்ணிக்கணும். அதை எப்படி எப்படி வர்ணிக்க என்று பார்த்தால் பழசே போடுங்க.
வானவர்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சென்னும் கனிகளுக்கு வன் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி என்று மாணவர்கள் அழைப்பு கமன செத்திரம் வந்து காய்ச்சி ஒழிப்பர் தேரவி திரையின்மை வானின் வழி ஒழுகும் செங்க நிரோன் வரைக்காலும் தேர்க்கால ஒழுகும் குலமடுத்த வழியிலங்காறு குற்றால திருகுட மலையங்கள் மலை என்று வாரியர்களே அப்பேற்பட்ட இடத்தை மஞ்சி மிகவும் அழகாக தோற்றமளிக்கிறது என்றாடு இந்த அழகு சுரிமத்தை மென்மையில் வைக்கின்றாவள் அதை எப்படி வர்ணிக்கும் என்று பார்த்தால் இங்கே நாரதராக நடிக்கும் எனது அருமை மாப்பிள்ளை மேலப்பட்டை சேர்ந்த அஜித் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நைனாங்குளம் சந்திரபோஸ் அண்ணா அவர்கள் இங்கே நாரதராக நடிக்கும் எனது அருமை மாப்பிள்ளை அஜித் குமார் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பளிப்பு விரிவுபடுத்திய அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இன சார்பும் நான் சார்ந்த கலைக்குழு சார்பும் இங்கே ஆனவனமான நன்றி நன்றிகள் வணக்கம். இங்கே இந்த நாடகத்தை வைத்த அன்பப்பா MKR அன்பாலயத்தின் உரிமையாளரும் நிறுவனருமான மற்றும் திரைப்பட நடிகரும் சிரிப்பு நடிகருமான அன்பப்பா MK ராதாகிருஷ்ணன் அப்பா அவர்களுக்கும் அற்புதமான ஒளிவெறிக்கு வினிதா ஒளிவெறிக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் பணிபுரிந்தவர்களுக்கும் அன்னார் அவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கமலத்திற்கும் இங்கே ஒளிநாடாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பனார் காடமங்கலத்தைச் சேர்ந்த முருகன் அன்னார் அவர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆக என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு தலைவனை ஆண்டு பார்த்தால் முருகப்பெருமான். ஏன்னா இது உண்மையாக நடந்த சம்பவம் இப்ப இல்ல, இது ஒரு 50 வருஷம் இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பழனியில நடந்த ஒரு உண்மையான சம்பவம். என்ன அப்படின்னா சண்முகம் பிள்ளை அப்படிங்கிற, ஏன்னா இப்பதான் நிறைய கடையெல்லாம் இருக்கு அங்க. அப்ப கடை என்னது கடைக்காயா ஆக அப்ப ஒரே ஒரு கடை தான் இருக்கு, அதுங்க பழக்கடை, அதாவது பழங்களை விற்கக்கூடிய கடை. அந்த உரிமையாளர் பேர் சண்முகம் பிள்ளை அப்பேற்பட்ட ஆளு. அவர்கிட்ட தொழிலாளியாக இருந்தார் ஒரு ஆளு, அவர் பேர் முருகன். அதற்கு என்ன வேலை அப்படின்னா எப்போதுமே கடையை திறந்த உடனேயே ஒரு கூடையில கொஞ்சம் பழங்கள் எல்லாத்துலயும் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், இந்த மாதிரி வாழைப்பழம், அப்படி அவர் என்னென்ன பழங்கள் வச்சிருக்கிறாரோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கூடையில் அனுப்பி அதை கொண்டு போயிட்டு மலையில ஏறி அந்த முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் செய்வதற்காக கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வர சொல்லுவாரு. அவர் போயிட்டு அதை செஞ்சு அந்த கைங்கரியத்தை செய்து முடித்து விட்டு இவர் கீழே இறங்கி இவர் கண்ணு முன்னாடி வந்து நின்னாதான் அவர் தொழிலையே ஆரம்பிப்பார். அதற்கு முன்பாக எத்தனை பேர் வந்தாலும் பழங்களை கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கைங்கரியம் செய்யக்கூடிய ஆளு யார் அப்படின்னா அந்த சண்முகம் பிள்ளையை பேர்பட்ட ஆளு. அதே போல அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு, அந்த முருகப்பெருமாங்கிற அவருக்கு அந்த தொழிலாளி பேர் முருகன் தான். அந்த முருகனாகப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த முதலாளிக்கு மிகவும் என்ன பண்ணுவாரு, மிகவும் உறுதுணையா இருப்பாரு, எப்போதுமே நம்பிக்கையான ஒரு ஆளா இருப்பாரு. அவருக்கு வேலையே அதுதான். தைப்பூசம் வந்துருச்சு. தைப்பூசத்துல சரியான கூட்டமா இருக்கு, கடையில சரியான கூட்டமா இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, முதல் நாளே என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய தொழிலாளியாப்பட்ட முருகனுக்கு, தம்பி நாளைக்கு தைப்பூசம் கூட்டம் நிறைய கூடும், ஆகையினால நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனையாவே வந்துரு, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரு, நீ சீக்கிரம் போயிட்டு நீ கைங்கரியை செஞ்சுட்டு வந்தாட்டா நான் தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல அவர் என்ன பண்றாரு, வெள்ளனையா வந்துட்டாரு. அதே போல அனுப்பிடுறாங்க, கூடையில கொடுத்து பழங்களை கொடுத்து அனுப்பிடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா முதல் ஒரு 2 நாள் வேலை பழு அதிகமாக இருந்ததுனால இவர் சாப்பிடவே இல்லை. 2 நாளா சாப்பிடாம இருக்கும். பசியோட என்ன பண்றாரு, இந்த கூடையை கொண்டு தூக்கிட்டு போறாரு. போகின்ற பொழுது பாதி வெளியில போனோம்னா பசி ஒன்றும் பண்ண முடியாம மயக்கம் வருது, காதெல்லாம் அடைக்குது. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. உட்கார்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பதான் முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிறாரு. அங்கே பாலதண்டாயுத பாணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான்ட்ட இவர் என்ன பண்றாரு, ஐயா இதுவரைக்கும் என்னுடைய முதலாளி கொடுத்த அனைத்து பழங்களையும் உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என்னால பசி தாங்க முடியல. இந்த பசி அடக்கினாத்தான் நான் இருக்கின்ற பழங்களையாவது கொண்டு தர முடியும். அப்ப முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படியே சாமி கிட்ட வேண்டிக்கிறார். எதுக்காக கேட்கிறாரு, என்னை மன்னிச்சுக்குங்க, முதலாளிக்கு துரோகம் பண்ற மாதிரி தான் தோணுது, இருந்தாலும் என் பசியை என்னால தாங்க முடியல அப்படின்னு வேண்டிக்கிறாரு. வேண்டுகின்ற பொழுது அப்பதான் பாருங்களேன், ஏன்னா எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகி என்ன ஒரு சில சத்து மட்டும்தான் உடல்ல சார. ஆனா வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அது அனைத்துமே அப்படியே உடல்ல சார்ந்துடும். 2 மணி நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம்.
ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா 2 மணி நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம், சோறு சாப்பிடாம இருக்கலாம், பசி அடங்கி போயிடும். அது அப்பேற்பட்ட தன்மை உள்ளது வாழைப்பழம். ஆக 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே மிச்சம் உள்ள பழங்கள்லாம் கொண்டு போயிட்டு முருகனுக்கு அர்ப்பணிச்சுட்டு வந்துடுறாரு. ஆனா காலதாமதம் ஆகி போச்சு. கடைக்கு முன்னாடி ஒரே கூட்டம். என்னடா ஏடா காலதாமதம் வர்ற அப்படின்னு. இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனா பழத்தை தின்னமுன்னு இவர் சொல்லலை. யாரு? முருகனாகப்பட்டவன் அவரோட முதலாளிகிட்ட சொல்லலை, நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலை. இல்லைங்க ஐயா கூட்டம் வந்துச்சு, அதனால கொஞ்சம் காலதாமதம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே பாருங்க சரி அப்படின்னு கூட்டமெல்லாம் இருந்துச்சு, நல்ல வியாபாரமெல்லாம் ஓடிடுச்சு. ஓடி முடிச்ச உடனே என்ன பண்றாரு? தைப்பூசம் இல்ல, தைப்பூசம் முடிக்கிறதுனால நல்ல வியாபாரம் ஆனோன்னு இந்த முருகனுக்காக, அந்த முருகன் தொழிலாளி முருகன் இருக்கான்னு அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் அதிகப்படியான காசு கொடுத்து 1 மாசத்துக்குள்ள சம்பளத்தை அதிகமாக கொடுத்து போட தைப்பூசத்தை நல்லா கொண்டாடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்பி வச்ச உடனே 2 பேரும் போயிட்டு வீட்டில் தூங்குறாங்க. வீட்டில் போயிட்டு தூங்கின உடனே இந்த முதலாளியாகப்பட்ட அந்த சண்முகம் பிள்ளை அவரோட கனவுல முருகப்பெருமான் வர்றாரு. அந்த பாட தண்டாயுதபாணியாக வந்து நிற்கிறாரு. அது கோவணம் கட்டி கையில தண்டு தாங்கி வந்து நின்றுக்கிட்டு என்ன சொல்றாரு? ஐயா, நீ கொடுத்துட்ட 2 வாழைப்பழமும் எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது, என்னுடைய பசியெல்லாம் அடங்கியது அப்படின்னு சொன்னவங்க இவர் என்ன நினைச்சிட்டாரு? என்னடா இத்தனை வருஷமா நம்ம வந்து பழங்களை கொடுத்து விடுறோமே, ஆனா 2 வாழைப்பழம் தான் கொண்டு வந்து தந்ததா சொல்றாரு முருகப்பெருமான் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் நம்ம கொடுத்துட்ட பழங்களை அப்ப இவன் வந்து திருடிட்டானோ, இல்ல வேறு வழியில வித்து இவன் சம்பாதிக்கிறானோ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான்? அந்த நேரத்துல அந்த அர்த்த ஜாபத்துல என்ன பண்றான்? நேரம் அவனோட தொழிலாளியாகப்பட்ட முருகனுக்கு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. அந்த ஐயா வந்து எந்திரிச்சு வர்றாரு. ஐயா என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? சட்டையை பிடிச்சி வெளியில எடுத்து அடி, சரியான அடி. என்னங்க ஐயா எதுக்காக அடிக்கிறீங்க? ஏண்டா இத்தனை நாளா நான் கொடுத்துட்ட பழங்கள்லாம் நீ என்ன பண்ண? முருகப்பெருமான் என் கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு. 2 வாழைப்பழம் அதை தின்னவன அவனோட பசியெல்லாம் அடங்கிருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் அவனுக்கே தெரியும், ஐயா எனக்கு பசி தாங்க முடியல, கண்ணு காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, மயக்கம் வந்துருச்சு, பசி தாங்க முடியாம ஒரு 2 வாழைப்பழம் மட்டும் அன்னைக்கு எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒண்ணு புரியுது. ஆக இத்தனை நாளா கொடுத்து விட்டது அது கைங்கரியம் கிடையாது. அப்பேற்பட்ட தொழிலாளிக்கு துரோகம் செய்யாத ஒரு தொழிலாளி 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டதுனால அப்ப அந்த 2 வாழைப்பழம் யாருக்கு போயிட்டு சேர்ந்தது? அந்த முருகப்பெருமானுக்கு போயிட்டு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்தாரான். நெகிழ்ந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்? மனதார எண்ணிட்டால் மட்டும் போதும். பிறக்க முக்தி திருவாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி அதாவது காசி. இந்த 3 இடம் தான் மிகப்பெரிய இடம். சரி இருந்தாலும் கூட இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க கொண்டு பார்த்தால் பூங்காற்றே அப்படிங்க. பூங்காற்றே அந்த பொண்ணுக்கு கேன்னு சொல்லிவா அடியா, அவ இல்லாம எழுந்தோவாடுது. கட்டி
கொஞ்சம் ஜாதகம் வாங்கி ஆக ஏதோ ஒரு சத்தம். என்னம்மா சத்தம் ரொம்ப தூரமா கேக்குது? எத்தனை நாள் அப்படியா? என்ன ஒரு உங்களோட சேர்ந்து ஏவாய் அப்படி வந்துருச்சு. ஆகா என்ன ஒரு அற்புதமான சாரியம் இல்லன்னு இல்லாட்டியும் பேச தெரியாதா? தூரமா கிடக்குதா? என்ன ஒரு அற்புதமான சாரியம். குயிலுடைய குரலோசை கூவும் குயில் கூட இவளிடத்தில் தான் தன் குரலை பெற்றிருக்கும் போது அப்பேற்பட்ட சாரியம். இந்த பெண்மணியாளின் சாரியமே எப்படின்னா சரீரம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டீ வாங்கி கொடுங்க. உள்ள ஆள் இருக்கா? சரி. ஆக எப்படி வர்ணிக்கும் என்று பார்த்தால் எப்படி சரி. என்னோடவே மனக்கண்ணு நின்று பொழுக விதை தந்தவ நீதானே நீதானே நீதானே
மக்கள் மழலை சொல் கேளாத ஒரு காரணம். அப்பேற்பட்ட மழலை சொல்லுக்கு நிகரான சாரிய மருத்துவம் இப்படியெல்லாம் பெண்களை விரித்தாலும் கூட பெண்களை வேறு பார்வையிலே பாடினார்கள். வெம்புவாள் உள்வாள் வையே, மேல் விழுந்தல்வாள் வையே, தம்பளம் நின்பால் வையே, சாகிர என்பால் வையே, அம்பிலும் குடியானால் 1000 சீதைகளை நம்பினவர்கள் நாயினும் கரையாவர் என்று வாழ்த்தினாலும் கூட இந்த பெண்மணியாளுக்காக இறுதியாக ஒரு பாடலாக பாட்டு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி விழுந்தழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ.
உலகம் விட்டு போனாரே காலதாமதம் காலிய கேடு என்பதற்கனங்க சுந்தரம் எந்த உலகெங்கு சுந்தரம் நிறைந்ததும் கொண்டிருந்த மங்கை இந்த உலகெங்கு வணக்கம்.
வருகின்றவர் காவலில் வாரியா இல்ல காவாலியா இல்ல தூக்குவாலியா இல்ல சாம்பார் வாலியா இல்ல கக்கூசு வாலியா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆப்பா எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் நான் உன்னை அசிங்கப்படுத்தாம நான் வரமாட்டேன். ஆமா, அதாவது மருதமணியோட மயனா. சரி இருக்கட்டு. செல்லத்தாயி அம்மாடியோ. சரி இருக்கட்டு. ஆக பப்பு நேசம் போடணும்னா ஒரு ஆளை கூட்டி வருவாங்க. இன்னைக்கு அப்பா தான் நம்மளை கூட்டி வந்திருக்காங்க. ஆக பப்பு நேசம் போறவங்களுக்கு முக்கியமான வேலை ஒரு 5 வேலை இருக்குங்க. 5 வேலை. முதல் வேலை என்ன வேலை அப்படின்னாக்கா வந்த கலைஞர்களை வந்து அறிமுகப்படுத்தணும். அதான் நோட்டீஸ் படிக்கணும். படிச்சாரா? படிக்கவே இல்லையா? அப்பா உங்களுக்கு எது எங்கேயுமே இல்ல, ஏத்தாப்புல இருக்கு. நோட்டீஸ்லாம் படிச்சாரு சார். படிச்சாரா? படிச்சாரு சார். அப்ப ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வேலை மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அதெல்லாம் நிறைய செஞ்சிருச்சு. அதிகப்படியாவே செஞ்சுட்டாரு. ஆமா, அதுவும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆக 2 வேலை முடிஞ்சிருச்சு. சரி சார். மூன்றாவது வேலை என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு வந்து ஆடை மாற்றணும், இந்த மேக்கப் எல்லாம் போடணும், வைக்கணும். அப்ப அந்த இடம் வந்து மேடை வந்து வெற்றிடமா இருக்கு, அதை பூர்த்தி செய்யணும். நிரப்பிட்டாரு. எத்தனை இடத்துல? 4-5 இடத்துல நிரப்பிருக்காரு. டேஷ் டேஷ் டேஷ். அதுல எந்த இடத்துல பொருள் வந்திருக்கு? அது தப்புவா? ஏன் சாமி உங்க அம்மா பேரை சொல்றீங்க? அப்பாங்கிறியா அம்மாங்கிறியா என்னையா சொல்றிய? சரி, ஆக அந்த இடத்துல நிரப்பிட்டாரு. 4வது வேலை என்ன பண்ணணும்? நாரதர் வேஷம் போடுறவங்களுக்கு இந்த பூவெல்லாம் கட்டி விடணும், சந்தனம் தேய்ச்சி விடணும், இந்த வீணையை சுத்தமா தொடச்சி வச்சு கூட்டி வைக்கணும். கதைக்கு அப்பாற்பட்டு வந்து எனக்கு அப்பா வேணும். அவர் எம்கே ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு அப்பா வேணும். எம்கே ராதாகிருஷ்ணன் எனக்கு அப்பா வேணும். மருதமணி இல்ல, மருதமணி வந்து எனக்கு அண்ணன் வேணும். அண்ணன் இல்ல, அம்மா வேணும். சப்பு யாரங்க சப்பாத்தி இல்லங்க, அவங்க பேரு தானே. சரி, கதைக்கு அப்பாற்பட்டு அப்பா வேணும். அப்பா அந்த சந்தனத்தை தேய்ச்சி விடுங்க அப்படின்னு ஒரு உதவியா தான் கேட்டேன். கேட்டா சம்பளம் வாங்குறீல்ல, உனக்கு கையாடு விளங்காதா அப்படின்னு கேட்கிறாப்புல. அப்ப 4வது வேலையை செய்யல. 5வது வேலை தான் மிகப்பெரிய முக்கியமான வேலை. அது என்ன வேலை சாமி? அதுதான் ஒரு வேளை நான் வெளியே திரும்ப போயிட்டு வந்தா என்ன வேணும்? என்ன குண்டிகளை விடணுமா? தண்ணி இருந்தா போய், தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா பேப்பர் கிப்பர் வச்சு தொடச்சு விடுவாரு. சரி, அதுவும் கிடைக்கலைன்னா நாக்கால நக்க சொல்றீங்களா? என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க கேக்குறாங்க. ஒரு என்ன பொஸ்குன்னு கோவம் வந்துருச்சு. சப்பு சாமியை இறக்கிட்டாரியா? சரி, எங்க அம்மா அந்த மாதிரி நான் ரோட்ல நடந்து வரப்ப யாராவது சப்புன்னு கூப்பிட்டு என்னங்க அர்த்தம்? வரவிட்டு பார்ப்போம். நாராயணன்